வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். கூட்டணி ஆட்சி குறித்தும் அதிகார பங்கு குறித்தும் திரு திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வீடியோ சர்ச்சையாக இருக்கு. அட்மின் போட்டது அப்படின்னு அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வீடியோ போஸ்ட் செய்யப்பட்டு டெலீட் செய்யப்பட்டது சர்ச்சையானது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா 1999க்கு முன்னே விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கலை. 99 தான் முதல்ல தேர்தலில் பங்கெடுக்கிறோம். அப்போ எழுப்பிய முழக்கம் இந்த முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் அந்த முழக்கம். அதுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. தொடர்ச்சி அதை நாங்கள் கோரி வந்தோம். அது ஒரு கொள்கை நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை தான் இங்கே எக்ஸ் தளத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போட்டிருந்தாங்க. அது அட்மின், அதாவது எந்த நேரத்தில் போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அது இந்த நேரத்தில் போட்டது சரியில்லை அப்படிங்கிறத நீக்கியிருக்கிறார் தலைவரை நீக்கினது தான். அட்மின் போட்டிருக்கிறாங்க, ஆனால் அதை தலைவர் நீக்கியிருக்கிறாரு. அது ஆனால் அந்த நிலைப்பாடு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதான் சொல்கிறாரு. அந்த நிலைப்பாட்டில் நான் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, நான் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்காம போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவர் நீக்கியிருக்கிறார். அது குறித்து பேசி திரும்ப அது அந்த கோட்பாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்கலாம். அந்த கோட்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. 2026 கூட்டணி ஆட்சிக்கு விரும்புகிறோம் அப்படின்னு திமுகவுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக அதை பார்க்கணுமா? இல்லை, இது நீண்ட காலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது, பொதுவெளியில் சொல்கிறோம், மாநாடு நடத்தி சொல்லியிருக்கிறோம், எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறோம். இது இப்படி சொல்லி தான் திமுக கூட்டணிக்கு தெரியும்னு இல்லை, புதிய செய்தி இல்லை. இது விடுதலை சிறுத்தைகள் அவங்க கோட்பாடு என்ன அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், இதெல்லாமே அவங்களுடைய கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அரசியலில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அப்போ இது புதிய செய்தியில் இதை இப்படி சொல்லி நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது தலைவர் யார் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது குறித்து விசாரணை செய்வார். செஞ்சு அது தனியாக அது நடவடிக்கைக்கு போகும், அது தனி. ஆனால் இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு நிலையான கோட்பாடு. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமானதல்ல, எல்லா கட்சிகளுக்குமானது, எல்லா எளிய மக்களுக்குமானது, எல்லாருக்குமான ஒரு அதிகார பரவலாக்கல் தொடர்பானது, அதிகார பகிர்வு தொடர்பானது. வள்ளுவர் சொன்னது போல் பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் அப்படிங்கிறது வெறும் குரல் இல்லை, வெறும் உணவு இல்லாது, அது அதிகாரம் சம்மந்தப்பட்டது. அதில் நாங்கள் எப்போயுமே உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டால்தான், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகார பகிர்வு கொடுத்தாதான் சாமானியனுக்கான ஜனநாயகம், எளிய மனிதருக்கான அதிகாரம் அப்படின்னு இது புரிந்து கொள்ளப்பட்டாதா? இல்லை, அதாவது ஒரு தலித் முதல்வராகணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் தான் முதல்வராகணும் அப்படிங்கிறதோட சேர்த்து பொருத்தி பார்க்குறது போல் இருக்குது. இது ஒரு தலித் எந்த மாநிலத்திலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராகணும் அப்படிங்கிறது, ஒரு அடித்தளத்தில் இருக்கிறவர்களோடு அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத விரும்புகிறவர்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இடதுசாரி கட்சியிலேருந்து கூட ஒரு தலித் முதல்வராகலாம் அப்படிங்கிறது அதுக்கு புரிந்து கொள்ளலாம்ல, அப்படி புரிந்து கொள்ளலாம். அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கோருவது அப்படிங்கிற இடதுசாரிகளுக்கும் அது பொருந்தும், மதிமுகவுக்கும் அது பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஒரு கூட்டணி ஆட்சியில் அதான் அதில் பேசின வீடியோலேயே சீட் ஷேரிங்கா இல்லை பவர் ஷேரிங்கா அப்படிங்கிறத விலைக்கு, இது நீண்ட காலமாக நாங்கள் சொல்கிறது. வெறும் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது இல்லாமல், பவரில் எங்களுக்கு அதுக்கான அதிகாரத்தில் எங்களுக்கான பங்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி நம்ம பேசுகிறோமோ அது அந்த கூட்டாட்சிக்கான இதுதான் இந்த கூட்டணி ஆட்சிக்குமான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையில் இதை சொல்கிறோம். இல்லை, தலித் முதல்வர் குறித்து திரு திருமாவளவன் பேசும்போது நானே இந்த கேள்வியை அவர்கிட்ட முன்வைத்தேன். கடந்த காலங்களில் நிறைய கட்சிகளில் இருந்து தலித் முதல்வர்கள் பல்வேறு மாநிலங்களில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்து தலித் முதல்வர், உதாரணத்திற்கு மாயாவதி போன்று அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இங்கே என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் சாமானிய மனிதனுக்கான ஜனநாயகமும் எளிய மனிதருக்கான அதிகாரமும் உறுதிப்படுத்தப்படுவதாக திருமாவளவன் புரிந்து கொள்கிறாரா? இல்லை, அப்படி அதை தயவுசெய்து சுருக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தா தான் அதை சாமானியர்களுக்கு பங்கு அப்படிங்கிறது
அது வந்து எங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு நான் வந்து பார்க்குறேன். நான் சாமானிய மக்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்கள், இன்னமும் வந்து ஆட்சி அதிகாரத்தையே பார்க்காதவர்கள் எல்லோருக்கும் அது வந்து பொருந்தக்கூடியது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இன்னமும் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போகலை, இடதுசாரிகளும் இன்னும் வந்து அந்த இடத்துக்கு போகலை, நிறையா அந்த மாதிரி இருக்காங்க. இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமானது. இப்போ அதை நோக்கி நம்ம நகர்த்துறது, அதை நோக்கி அந்த கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது வெறும் உங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எங்களை குறைச்சி. இந்த விவாதம் வருகிற போதெல்லாம் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. திமுகவில் அரசு அதிகாரத்திலையும் அமைச்சர்களாக பொறுப்புகள் வகிக்கிறாங்க. அதிகார பகிர்வு அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து உறுதிப்படுத்திகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே எந்த இடத்துல இந்த அதிகார பகிர்வில் விசிக விலகி நிற்குதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அதாவது திமுகவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, அதில் எந்த அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க, அது மாற்று கருத்தில். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து யாராவது வந்து அந்தந்த துறையில் வந்து இப்போ ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு 2 துறை கொடுப்பீங்க. அதில் எங்களுக்கு அந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து அந்த கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அந்த கட்சிக்கான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னது போல் அம்பேத்கர் இயக்கம்னா அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் நிறையா. இன்றைக்கி அம்பேத்கர் பேரில் வந்து நிறையா பாஜக கொள்கையை, ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கி கொண்ட நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்குது, லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்குது. அதை புரிஞ்சிக்கக்கூடாது. அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படின்னா நேரடியாக வந்து அம்பேத்கர் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இயக்கங்கள். பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கம் மட்டும்தான் அம்பேத்கர் இயக்கம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெரியார் இயக்கங்கள் கூட இருக்கும், அதுவும் அம்பேத்கர் இயக்கங்கள் தான். அம்பேத்கர் கொள்கையில் ஏற்றுக்கொண்ட நாங்கள் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறோம், நாங்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிற எல்லோருமே அம்பேத்கர் இயக்கவாதிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய இயக்கவாதிகள் கையில் அந்த அதிகாரம் வரும்பொழுது அந்த சமூக நீதி, சமத்துவம், இது வந்து நீக்கமற எல்லா இடங்களையுமே வந்து அது செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதிகாரிகள் வந்து இன்றைக்கி வந்து எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மனநிலையில் இருப்பாங்க. இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடைமுறையில் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சமூகத்தில் என்னவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கும்போது வந்து வெறும் திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, அவங்களும் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில் அமைச்சர்கள் தர்றாங்க, அது தனி. ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட்டணி அமைக்குது, அப்போ இடங்களை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் நானும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்தலில் நிற்கிறோம், வெற்றி பெறுறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் இல்லை அதிகாரத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறது அந்த பார்வையில் பார்க்கணுங்கிறது. வெறும் வந்து அவங்க அமைச்சர்களாக இருக்கிறது இல்லை. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணி அமைச்ச கட்சிகளும் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு என்ன அவங்க கடந்த காலங்களில் விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னா 25%, 30% வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருக்குது. 5%த்திற்கும் குறைவான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிகளோட கூட்டணியை சேருகிற போது சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு திமுக அதிமுகவிடம் இருக்கக்கூடிய 25%, 30% தான் உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு உதவி செய்கிறது. அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி. இல்லை, அது சரிதான். அதில் வந்து மாற்றுக்கருத்து சொல்லலாம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்சிகிட்ட மட்டும்தான் நாங்கள் அதை சொல்கிறோம். நீங்கள் வந்து அதை நோக்கி நகரணும், ஒரு சமத்துவத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலேருந்து வரும்? கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது கலைஞர் அவர்கள் சொன்னது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது தான். அப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த இதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறோம். நாங்கள் எத்தனை சதவீதம்ங்கிறதில்ல. அப்போ அந்த சதவீதத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே இப்போ மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ பாஜகவுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் என்ன வந்து வித்தியாசம் இருக்க போகுது? ரெண்டுக்கும். அப்போ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன இருக்குது? இப்போ அவர்களுடைய உழைப்பு இருக்குது, அவர்களுடைய வலிமை இருக்குது, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது.
அதை எப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்கான எப்படி அக்செப்ட் பண்ணுறது, எப்படி அவர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவது, எப்படி அவர்களை வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவ்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். இது வெறுமனே வந்து நீங்கள் வந்து நீங்கள் சிறுபான்மையாக இருக்கீங்க அல்லது வந்து சதவீத அடிப்படையில் குறைவாக இருக்கீங்க, எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்க்காம இதை ஒரு ஒரு சமூக நீதி, ஒரு சமத்துவம். ஏன் பெருந்தன்மையான அணுக முடியலன்னு நினைக்கிறீங்க? திமுகவோ அதிமுகவோ இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த புள்ளிக்கு ஏன் நகர முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி கேட்பதற்கு ஒரு கட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறோம். இந்த கான்செப்டில் யாராவது முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து விவாதிக்கலாம். இதை பற்றி யாராவது முன்னாடி இது பேசியிருக்கிறாங்க, காங்கிரஸ் பேசியிருக்கு. அதான் அது 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 பேசணும்னா போகிற போக்கில் சொல்கிறது இல்லை, அது ஒரு 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 ஐடியாலஜி, ஐடியாலஜிக்கலாக சொல்லணும். சும்மா வந்து நாங்கள் ஒரு 60 சீட் இருக்கிறோம், நீங்கள் ஒரு வச்சிருக்கிறீங்க அப்படி கேட்குறதே தவறு. அது நீங்கள் ஒரு சீட்டு கூட இல்லைங்க, ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குற அந்த கோட்பாட்டை வந்து தொடர்ச்சியாக சொல்லணும்ல. அது யார் முன்னெடுத்திருக்காங்க? நாங்கள் 99 இதை வந்து கொண்டு வரோம். 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கும்போது இதுதான் வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து சொல்லிட்டு வச்சோம். அதனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் காலம் இது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் வந்து சொல்கிறோம். இது வந்து எந்த இடத்துக்கும் எந்த கட்சிக்கும் எதிரானதில்லை. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து பேசுகிறோம். யாருக்கு எதிராகவும் நாங்கள் பேசலை. இது ஒரு பொது கோட்பாடு தான். ஆனால் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற சமயத்தில் இது மாதிரியான பழைய வீடியோவை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறதும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் டெலீட் பண்ணுறதும், மீண்டும் போஸ்ட் பண்ணுறதும், மீண்டும் டெலீட் பண்ணுறதும், ஏதோ ஒரு நெருடலை கூட்டணிக்குள்ளே இது ஏற்படுத்திடாதா? இல்லை, நெருடல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அதை வந்து நீக்கியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து அவருடைய வேலைப்பளு டெல்லியில் இருக்கிறாரு. பொதுவாக அந்த அட்மின் பார்க்குறவங்க அதை வந்து போடுறாங்க. அது வேலைப்பளுவில் கவனிக்காமல் இருக்கிறாங்க. வந்தவுடன் அதை அவரே டெலீட் பண்ணிடுறாரு. அடுத்த வந்து இப்போ இறங்கி சென்னை விமான நிலையத்தில் இறங்கி வெளியில் வரல. அடுத்த ஃப்ளைட்டு வந்து மதுரைக்கு போகணும். அங்கே உட்கார இடையில தான் நான் அவர்கிட்ட தலைவர்கிட்ட பேசி தான் இதை வந்து நான் கேட்டேன். அவர் வந்து அட்மின் தான்ப்பா அதை பண்ணியிருக்கிறாங்க, நான் டெலிட் பண்ண சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னார். டெலிட் பண்ணிட்டாங்க. முதன்முறை போஸ்ட் பண்ணும்போது. ரெண்டாவது வந்து அடுத்த ஃப்ளைட்டில் ஏறங்குள்ள ரெண்டாவது டெலிட் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அதை தலைவரே வந்து டெலிட் பண்ணுறாரு. இது என்னன்னா, இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த அது சொன்னதுலேயே கோட்பாடு நீண்ட காலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க, என்கிட்ட கேட்காம போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் அது குறித்து வந்து பேசுவாங்க. அதுக்கடுத்து உயர்நிலைக்குழுவில் நாங்கள் அது பேசி அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவோம். அது தனி இல்லை. முதல் முறை வந்து போட்டு டெலீட் பண்ணும்போது அதை திருமாவளவன் அவரே வந்து டெலீட் பண்ணிட்டாரு, அட்மின் போட்டதாக அவர் விளக்கம் கொடுத்தாருன்னு. இரண்டாவது முறை போடுகிற போது தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற அந்த 4 சென்டென்ஸோட மீண்டும் இரண்டாவது முறையாக போஸ்ட் செய்யப்படுது. முதன்முறையே இந்த வார்த்தைகளோடையே போஸ்ட் போடப்பட்டு டெலீட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு அட்மினுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு புரிந்து கொள்ளலாம். முதன்முறை இந்த டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு போஸ்ட்டு அதை திருமாவளவன் டெலீட் பண்ணுறார். இரண்டாவது முறை இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற டெக்ஸ்டோட போஸ்ட் போடப்படுது, மீண்டும் டெலீட் பண்ணப்படுது. அப்படின்னா இது திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லை, நான் அதைத்தான் அவர் தலைவர் தான் சொல்கிறாங்க. அட்மின் போட்டிருக்கிறாங்கிறத அவர் தான் தலைவர் தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் வந்து அடுத்த இது வந்து இது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற கோட்பாடு தான், நிலைப்பாடு தான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது வந்து ஏன் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது பழைய வீடியோ இல்லை. நேற்றைக்கு முதல் நாள் வந்து மறைமலை நகரில் மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது போதை மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான முன் ஏற்பாடு கூட்டத்தில் மருத்துவர் சிவராமன் அவர்கள் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பேசிய வீடியோ தான் இது. ஃபுல் வீடியோ இருக்குது. அது ஃபுல் வீடியோவும் போடலாம். இதை மட்டும் போட்டதுனால இது வந்து பேசப்படுது அப்படிங்கிறதுனால அடுத்து ஃபுல்லாக போடுறது கூட அவர் வந்து சொல்லலாம். அதனால் இதை வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம். திமுக தரப்பில் இதை பேசும்போது கூட்டணி ஆட்சி மூலமாக மட்டும்தான் எளிய மனிதர்களுக்கான அதிகாரத்தையும் ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு திருமாவளவன் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலேயே திராவிட மாடல் அப்படிங்கிறதே அனைவருக்குமானது, சமத்துவம் சமூக நீதியை உள்ளடக்கிய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் இந்த திராவிட மாடல் முன்னிறுத்தக்கூடிய அனைவருக்குமான சமத்துவத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய எளிய மனிதர்களுக்கான அதிகாரமும் விலகி நிற்கிறதா பார்க்குறேன்? இல்லை, அப்படி நான் விலகி நிற்குதுன்னு நாங்கள் வந்து சொல்லலை. இன்றைக்கி வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு.
எல்லோரையும் வந்து உள்வாங்கி கொண்ட ஒரு ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நாங்கள் குறை சொல்கிறதுக்கு நாங்கள் எதுவும் இல்லை. நடைமுறை சிக்கலில் நம்ம வந்து கொடியேற்றுறதுல கொடியேற்ற விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து அதில் நாங்கள் சொல்கிறோம். சில உரிமைகள் தொடர்பாக நம்ம வந்து பேசுகிறோம், அது வேறு. இன்றைக்கி வர விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சிகள் ஒரு சுயமரியாதையோடு தான் அவங்க வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துகிறாங்க. நான் எங்களுக்கான உரிமைகளை அவங்க வந்து கொடுக்குறாங்க, அல்லது உரிமைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் வந்து அப்படி நாங்கள் வந்து பார்க்கல. கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு இது. எந்த கண்டென்ட்டு அல்லது எந்த சப்ஜெக்ட்டு எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறாங்க, எதை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு முதன்மையான பிரச்சனை அப்படின்னா சாதி பிரச்சனை, சாதி ஒழிப்பு. அப்போ அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அவங்களுக்கு வந்து வேறு சமத்துவம், வேறு வந்து மாநில உரிமைகள் தொடர்பாக அவங்க வந்து பேசுகிறாங்க. ரெண்டுக்கு மேலே டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் நான். அதுக்காக வந்து கல்வி கற்க முடியல, போராட்டம் நடத்த முடியல, சமூக அந்தஸ்தில் மேல்நிலைக்கு வர முடியல, அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியல, ஆட்சியில் பங்கு கேட்க முடியல அப்படின்னு திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற போது பேசும்போது கல்வி கிடைக்காம தடுக்கப்படுதா, போராட்டம் நடத்தாமல் தடுக்கப்படுதா, சமூக அந்தஸ்தில் மேல்நிலைக்கு வராமல் தடுக்கப்படுதா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்காமல் தடுக்கப்படுதா, அதனால் திருமாவளவன் இப்படி தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்தாரா அப்படின்னு சந்தேகம் வரும்ல? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. நீங்கள் தடுக்கப்படுதுன்னா யாருக்கு தடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நாங்கள் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து செயல்பட்டுருக்குறோம். விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்துன்னு கோட்பாடுகள் இருக்குது. ஆனால் ரெண்டும் நேர் எதிரான கோட்பாடுகள் இல்லை. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய கோட்பாடுகள் தான். எதை முதன்மையாக வச்சு செயல்படுறது அப்படிங்கிறதுல முன்னுக்கு பின்ன வந்து நீங்கள் அடுக்கி பார்க்கலாம். இல்லை, என்ன கிளாரிட்டினா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிறது பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கான ஜனநாயகம், பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கான அதிகாரம் அப்படின்னு இது புரிந்து கொள்ளப்படணுமா, இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கான ஜனநாயகம் எளிய மக்களுக்குமான அதிகாரமாக புரிந்து கொள்ள? இல்லை, நீங்கள் இந்த அந்த மாதிரி ஏதாவது வந்து எங்காவது ஒரு இடத்துலையாவது நாங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா? எங்களுடைய தலைவர் வந்து சொல்கிறோம், 99 தேர்தல் பாதைக்கு முன்னாடி முதல் வச்சம்போதே கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். அது ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கட்சியில் எல்லோருக்கும் அந்த ஜனநாயகம் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே உயர்நிலை குழு கூட்டமாக இருக்கலாம், அல்லது பொது எந்த இடமா இருக்கணும், கடைசி மனிதன் கூட அந்த தலைவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஜனநாயகம் இருக்குல்ல, அந்த உரிமை இருக்குல்ல, அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து வேறு எந்த கட்சியில் இருக்காது, விடுதலை சிறுத்தையில் இருக்கும். அந்த ஜனநாயக புரிதல் உள்ள தலைவர் இல்லை, பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசி மனிதனுக்குமான ஜனநாயகம், எளிய மக்களுக்குமான அதிகாரம் அப்படிங்கிறத திருமாவளவன், நீங்கள் எளிய மக்களுக்குங்கிறத வந்து நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக என்ன புரிஞ்சுக்கிறதான்னு கேட்குறீங்க. அம்பேத்கரிய இயக்கங்களை சேர்ந்தவர் தலித் முதல்வர் அப்படின்னு ஒரு கோட்பாட்டு சிந்தனையோடு திருமாவளவன் இருக்கிற போது இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் அம்பேத்கர் இயக்கங்களில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்குமான, எளிய மனிதனுக்குமான அப்படின்னு முன்னிலைப்படுத்தலாம். எல்லா சமூகத்திலையும் வந்து வலியவர்கள் இருக்காங்க, எளியவர்கள் இருக்காங்க, எல்லா சமூகத்திலையுமே. இன்னைக்கு வந்து வன்னிய பெருங்குடி சமுதாயத்தில் வந்து பெரும் முதலாளிகள் இருக்கிறாங்க, எளிய மக்களும் இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணத்தை சொன்னேன். தாழ்த்தப்பட்ட மக்களில் பெரும் முதலாளிகள் இருக்கிறாங்க, இல்லை பெரும் முதலாளிகள் ஆகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எளிய மனிதர்கள் இருக்காங்க. இப்படி எல்லா சமூகத்திலையும் இருக்கிற எளிய மனிதர்களுக்காக பேசுகிறோம். இதுதான் அதனுடைய கான்செப்ட். நீங்கள் வந்து அதை திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். திமுகவும் அதிமுகவும் இதில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து ஒப்பிடுறதே தவறுன்னு சொல்கிறேன். நிறைய சபாநாயகர் தனபால உட்கார வச்சது அதிமுகன்னு அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து அடித்தட்டு சாதி அடுக்குகளில் அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினது நாங்கன்னு திமுக கிளைம் பண்ணுறாங்கல்ல. இதில் எந்த இடத்துல இன்னும் போதாமல் இருக்கிறதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுதுங்கிற கிளாரிட்டிக்காக இல்லை. தனபால் அவர்களில் முதல்வரை அமர வச்சுருந்தாங்களா எனக்கு தெரில. அவர் எந்த இடத்துல வந்தாங்க, எப்படி அமர வச்சாங்க? இது அவரை வந்து இது வந்து ஒரு மதிப்புக்குள்ள ஒரு இடத்துல தான் அமர வச்சாங்களா? எனக்கு அது வந்து புரியலை. அதை எப்படி பெருமையாக பேசுகிறாங்க? சபாநாயகர்னு ஒரு மதிப்பு, அதை எப்படி நடத்துனாங்க? எப்படி அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக நான் அமர்த்தினோம் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் வந்து நீங்கள் சபாநாயகரை அமர்த்தினீங்க அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அது வந்து அதை எப்படி நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க? அது அதிகாரமுள்ள ஒரு பதவியா?
காவல்துறை மந்திரியாக நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லலாம். நிதித்துறை அமைச்சராக நீங்கள் நியமிச்சிங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் திரும்ப நீங்கள் ஆதிரோட நலத்துறை தானே தர்றீங்க. அப்போ பெருவாரியாக இந்த சமூகத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்ட எளிய மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். இது வந்து இல்லை சார், இது ரெண்டுமே முரண்பட்ட புள்ளியாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் அதில் கிளாரிட்டிக்காக கேட்குறேன். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை கொடுக்கப்படுது, அதிகாரமற்ற சபாநாயகர் போன்ற பொறுப்புகள் கொடுக்கப்படுதுன்ற புள்ளிலையும் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற வார்த்தைகள் பட்டியலின மக்கள் இன்னமும் அதிகாரம் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு போகலையான்னு கேட்டால் என்ன சிறுமைப்படுத்தக்கூடிய கேள்வின்னு சொல்கிறீங்க இல்லையா? ரெண்டும் முரண்பட்ட புள்ளியா இருக்கே. இல்லை, நீங்கள் அந்த கட்சியிலையும் இருக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் சபாநாயகர் வந்து தனபால் அவர்கள் சொன்னதுனால இதை சொல்கிறேன் நான். இல்லை, நான் உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலம் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள். திரு ஆர் ராசா வந்து மிகவும் மதிப்புறு ஒரு பதவியில் தான் திமுகவால் அமர்த்தப்பட்டார். அப்போ வெறும் ஆதி திராவிட நலத்துறை மட்டும் கொடுப்பதற்கான சான்றுகள் நமக்கு அங்கே இல்லை, முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன். இல்லை, கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து கொடுக்கல அப்படிங்க. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் எங்கேயும் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு நான் வந்து இதை வந்து வாதப்படுத்தலை. இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் கோட்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். எளிய மக்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது வந்து வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் இல்லை, அது எல்லோருக்குமான அதிகாரம் தான் சொல்கிறோம். எல்லா சமூகத்திலும் எளிய மக்கள் இருக்கிறாங்க, அப்போ அவர்களுக்கான அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலமாக வந்து அந்த கட்சியில் வந்து இருக்கிறவங்களில் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் விவாதப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. சரி, அப்போ இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு விசிக கேட்கிறது எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், எளிய மக்கள், அவ்வளோதான். இது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அப்போ எங்கள் கோட்பாடே அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கோட்பாடாக மாறும். சரி, இப்போது ஆண்ட பாரம்பரியமான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு உடன்படிக்கைக்கு வர முடியாத ஒரு சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துக்கு நகர்றாங்க, பாஜக அந்த இடத்துக்கு நகர்றாங்க. பாஜக வரவேற்குது, திருமாவளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்கிறார்கள். பாமக வெளிப்படையாகவே அவங்க வந்து அறிவிப்பு சொல்கிறாங்க. நீங்கள் சாதியவாதம் மதவாதம்னு இவங்க ரெண்டு பேரையும் புறம் தள்ளாமல் தலித் முதல்வருங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க, இல்லை கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு நகர்றாங்கன்னு ஏன் நீங்கள் ஒரு பெருந்தன்மையோடு அவங்க இரண்டு பேரையும் அரவணைக்கக்கூடாது? இல்லை, இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா அதிகாரத்தை விட முதல்ல வந்து கோட்பாடு முக்கியமானது. அதிகாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது. எந்த கோட்பாட்டு அடிப்படையில் அதிகாரத்தை நம்ம வந்து கைப்பற்ற போகிறோம், எந்த கோட்பாட்டு அடிப்படையில் அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறது முக்கியம். நாங்கள் வந்து அதிகாரத்தை வந்து அம்பேத்கர் கொள்கையில் அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, இல்லை வலதுசாரி அடிப்படையில் சாவர்கர் வழியில் அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்னு ஒரு கோட்பாடு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளிப்படையாக வந்து நாங்கள் வந்து சாவர்கருக்கு எதிராக அம்பேத்கருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம். ரெண்டு பேருக்கும் தான் போட்டி, சனாதனவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் தான் இந்தியாவில் வந்து போட்டி, அல்லது சனாதனவாதிகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் தான் போட்டி. சனாதனவாதிகள் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களோட உறவு வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எதிராக வந்து சிறையில் இருப்பவர்களும் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இந்த இடத்துல வந்து நேர எதிராக இருக்கிறோம். அப்போ அவரோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அது தேவையில்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அவங்களோட சேர்ந்து இல்லை. நாங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்சியின் தலைமை பொறுப்பை பாஜக கொடுக்குது, உயர்ந்த பொறுப்பை பாமக கொடுக்குது, அமைச்சர் போன்ற பொறுப்புகளையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து தலித் முதல்வருங்கிற இடத்துக்கு அவங்க நகருகிற போது நீங்கள் அதை சனாதனம், சாதியவாதம், மதவாதம்னு தள்ளி வைக்கிறது சரிதானா? மணிப்பூர் படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அங்கே பழங்குடி மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து சொல்லப்பட்ட திரௌபதி அவர்கள் வந்து இங்கே வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. என்ன அவங்கள செய்ய முடியுது? ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார்கள், அதனால் வந்து அதை மீறி ஒன்றும் பேச முடியாது. இதே இது வந்து மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவராக நாராயணன் அவர்கள் இருந்தாங்க. அவர் அன்னைக்கு வந்து பல சட்டங்களை வந்து அவர் கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சொல்கிறேன் நான். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி அமைச்சராக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அமைச்சராக்குனவங்க வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அப்போ அவங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஏவலாளி அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிசென்ட்டாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருவரை தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்களோ ஒழிய ஒரு பியூர் அம்பேத்கரைட்டாக வந்து பியூராக வந்து சமூக நீதியை பேசக்கூடியவர்களை வந்து அவங்க நியமித்து
அவங்க வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து முடியுதா? அப்படி எதுவும் நம்ம வந்து பேச முடியுமா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் வந்து எங்களை நீங்கள் முதல்வரே ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லிட்டாங்க. மருத்துவர் அவர்களே வந்து தலித் முதல்வர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். நாங்கள் வந்து இதை ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி நடைமுறையாக நான் சொல்கிறேன். நான் கோட்பாடு அப்படிங்கிறது நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அது ஒரு அரசியலுக்காக பேசக்கூடியது. ஆனால் ஆத்மார்த்தமாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கீழ்மட்டத்தில் வந்து என்னவா இருக்குது? நீங்கள் தான் மேல் பாதியில் எங்களை கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டீங்க. டாக்டர் ஐயா இருக்கிறாரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் வந்து இது இல்லை, முதலமைச்சர் இல்லை. அங்கே உள்ளே போகணும், நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணும்ல. சமத்துவம் இருக்கணும். அது அந்த சமத்துவத்துக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். முதலமைச்சருக்காக போராடல, சமத்துவத்துக்காகத்தான் போராடுறோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது சர்ச்சையானது மாதிரியே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததும் திமுக வட்டத்தில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. அது தவிர்க்கப்பட்டிருக்கணுமோ அந்த அழைப்பு? ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து கேட்ட கேள்விகளுக்கு ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு, அதிமுகவுக்கும் அழைப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பாக சொன்னது தான். அது வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம். இது ஒரு வெற்றிக்கான கூட்டணி, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. இதில் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வந்து வெளியேறதோ இல்லை இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வந்து அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற மனநிலை இல்லை எங்ககிட்ட. அது வந்து எங்கள் தலைவர் அவர்களே பல இடங்களை தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா சாத்தியமில்லாத ஒன்றை வந்து இப்போ பேசுகிறாரு திருமாவளவன் அப்படின்னு விமர்சனம் வருது. பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லை, ஆனால் இப்போ பேசுகிறாருன்னு சந்தேகம் வருது உங்கள் மேலே? இல்லை, அதாவது சந்தேகம் அப்படிங்கிறது வந்து சாதி ஒழிப்பு கூட தான் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது நீண்ட காலமாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பை பேசிட்டே இருக்கிறாங்க. இல்லை, அந்த இடத்துல சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. சாதி ஒழிப்புங்கிறது நீண்ட கால திட்டம்னு ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி பூரண மது விலக்குங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம்னு ஒரு தெளிவு இல்லை. நீண்ட கால திட்டம் தான் அது. வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து 26லேயே நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் தலைவர் எங்காவது சொல்லியிருக்கிறாரா? கால எல்லை கொடுத்துருக்காரு, கால வரையறை கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் மதுவே இல்லைன்னு ஒரு நிலையை திமுக உருவாக்கினால் விஜய் இல்லை, எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு சொல்கிறார். பூரண மது விலக்குக்கும் விஜய் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, விஜய் போன்றவர்கள் வர்றாங்க, இவங்க புதுசாக வர்றாங்க, திமுகவுக்கான பாதிப்பு உருவாகுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியில் வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறோம். நம்ம இதில் என்னென்னா, நீங்கள் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, மது ஒழிப்புக்கான சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. சாத்தியம் இல்லைன்னு இல்லை, பூரண மதுவிலக்கு அல்ல. பூரண மதுவிலக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் கலைஞரே வந்து பூரண மதுவிலக்கு அறிவிச்சார்ல. 2016 திராவிட முன்னேற்ற கழகம் பூரண மதுவிலக்கு தொடர்பான தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததா இல்லையா? அதற்கான விலையை அவங்க தேர்தலில் கொடுத்ததாகவும் உணர்ந்தார்கள். இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் நாங்கள் வந்து படிப்படியாக நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் கீழே கிரவுண்டில் வந்து எங்கள் தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது அவ்வளோ பேரும் கதறி இதை சொல்கிறாங்க. அந்த கதறலுடைய குரலாக தான் வந்து எங்கள் தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க. இது ஏதோ அரசியலுக்காக கொண்டு வரப்பட்ட மாநாடல்ல, கொண்டு வரப்பட்ட செயல் திட்டம் அல்ல. திமுகவுக்கு இருக்கிற சந்தேகத்தை விடுவோம், பாஜகவுக்கே உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க தமிழிசைனா, குடிக்கிறத நிறுத்துறதுக்காக மாநாடு போடுறாரா திருமாவளவன், இல்லை புதுசாக ஒரு முடிச்சு போடுறதுக்காக மாநாடு போடுறாரா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணுறது அவங்களுடைய நோக்கம். இந்த கூட்டணி இந்தியா முழுக்க வந்து பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, மாநில கட்சிகளை வந்து சிதைப்பது அல்லது உடைப்பது, கூட்டணியை வந்து சிதைப்பது. இந்த ரெண்டு தான் அவங்களுடைய அஜெண்டா. அப்போ அவங்க என்னென்னா, அதிமுகவும் பலவீனமாகணும், திமுகவும் பலவீனமாகணும். நீங்கள் வந்து அப்போ வந்து அதுக்கு வந்து யார் இருப்பாங்க? விடுதலை சிறுத்தையில் நம்ம வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒருபோதும் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். இல்லை, 3 வருஷமாக பேசாத திருமாவளவன் ஏன் திடீர்னு பேசுகிறாரு, ஏன் திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துடுச்சுன்னு கேட்குறாங்க தமிழிசை. 2015 சசி பெருமாள் அவர்கள் இறந்த போதே தமிழ்நாடு முழுக்க பூரண மது விலக்குக்கான பரப்புரை தொடங்கணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பூரண மது விலக்கு தொடர்பாக இருக்குது. 10 வருஷம் புதுசாக இல்லை தொடர்ச்சியாக நாங்கள் அதை தான் சொல்கிறேன். ஒரு நீண்ட கால செயல் திட்டம் தாங்க. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நாங்கள் உடனே பூரண மது விலக்கு கொண்டு வருவோம். இல்லை, 21க்கு அப்புறம் திமுக கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்று அந்த அரசு நடந்த 3 வருஷமாக நீங்கள் பேசலையே, இப்போ ஏன் பேசுகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம் 68 பேர் இறந்துருக்கிறாங்க. அதற்கான தேவையை கூடுதலாக வந்து கொடுத்துருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு பூரண மது விலக்குங்கிறது கொள்கை, அது நடைமுறைப்படுத்தணும்.
ஆனால் அதுக்கு உடனடி தேவை வந்து கள்ளக்குறிச்சி உருவாக்கியிருக்கு. அதனால் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ இந்த நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு அரசியல், அது ஒரு நெருக்கடி திமுகவுக்கு. இன்னொன்று, அதிமுகவை இந்த மாநாட்டுக்கு அழைத்தது நியாயமற்றதுன்னு திரு டி.கே.எஸ். இளங்கோவன் சொல்கிறாரு. இல்லை, எங்கள் தலைவர் வந்து அந்த பேட்டியில் பின்பகுதியிலே சொல்கிறாரு, யாரை அழைப்பது என்று உயர்நிலை குழுவில் நாங்கள் முடிவு பண்ணி அழைப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. ஊடகவியலாளர் சந்திப்பு கேட்கும்போது ஃப்ளோவில் வந்து சொல்கிறாரு அவங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரிட்டனாக வந்து எங்கேயும் நாங்கள் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணி வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, எல்லாருக்கும் வந்து தூது விடுறாரோ திருமாவளவன், ஒரு பக்கம் அதிமுகவுக்கு, இன்னொரு பக்கம் விஜய்க்கு, ஒரு பேர வலிமையை கூட்டுவதற்காக அவர் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அதிர்ச்சியை திமுகவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ அப்படின்னு தான் வெளிப்படையாக இதுதான் சந்தேகம். மது ஒழிப்பு தொடர்பாக, மது விலக்கு தொடர்பாக அக்கறை இல்லாதவர்கள் பரப்பக்கூட செய்தியாக நான் பார்க்குறேன். நான் எங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக மது ஒழிப்பு தொடர்பாக இருக்குது. நாங்கள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான், அணியில் தான் இருக்கிறோம். எங்ககிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை. கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு சந்தேகம். கடைசி வரை நாங்கள் வந்து இந்த அணியில் தான் தொடர்வோம்னு சொல்லியிருக்காரு தலைவர். 26க்கும் தொடர்வோம் தான் சொல்லியிருக்காரு. இதில் என்ன இருக்குது? நாங்கள் திமுக வேங்கை வயல் விவகாரத்தில் திருமாவளவன் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 24 மணி நேரத்தில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டார்கள்னு முதல்வர் ட்வீட் போட்டால் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். அப்புறம் மரக்காணம், கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களில் அவருக்கு அதிருப்தி இருக்குது. அப்புறம் தலித் முதல்வர், முத்தமிழ் முருகன் மாநாடில் இயற்றப்பட்ட ஆன்மீக கல்வி தொடர்பான தீர்மானங்களில் திரு ரவிக்குமார் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். இப்போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னா ஏதோ ஒரு உரசல் நெருடல் இருந்துகிட்டே இருக்கோ திமுகவுக்கு, விசிகாவுக்கும் அப்படின்னு தானே வெளிப்படையாக. அதாவது கூட்டணியில் இருப்பது அப்படிங்கிறது உரிமை சம்மந்தமாக கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு வந்து எதுவும் இல்லை. உரிமைகளை நாங்கள் கேட்குறோம். 12 மணி நேரம் மசோதா வந்து வேலை நேர திட்டத்தை வந்து கொண்டு வரும்போது எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எதிர்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் சங்கம் கூட எதிர்த்தது. உடனே வந்து திரும்ப பெற்றாங்களா இல்லையா? இன்றைக்கி வேங்கை வயல் பிரச்சனையை வந்து திமுக வந்து அதை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையும் அரசும் நிற்குதோ அப்படின்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தியவர் உங்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் பாபு. இல்லை, நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து கீழே வந்து காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நடைமுறையில் வந்து அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத சாதியவாதிகளாக இருக்கிறாங்க, அல்லது வந்து இந்த பிரச்சனையில் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. ரெண்டுமே கொடுக்கலாம். அவங்க சாதியவாதிகளாக கூட இருக்கலாம், அல்லது இதில் போய் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லைன்னு கூட இருக்கலாம். இப்போ பாதிக்கப்பட்டவர்களான அந்த பிரச்சனையை கவனம் செலுத்துவாங்க. இல்லை, காவல்துறைங்கிறது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. நீங்கள் காவல்துறை சரியில்லை, அங்கே ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்துடுச்சு, அங்கே சாதியவாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது, அது ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்திலேயோ, வேங்கவையிலையோ, சட்டம் ஒழுங்கு சார்ந்தோ, கள்ளச்சாராய மரணங்கள்லையோ நேரடியாக அது முதல்வரை நோக்கியதாக தானே புரிந்து கொள்ளப்படும். இல்லை, நீங்கள் இன்னொரு இடத்துலேருந்து பார்க்கணும். இந்த காவல்துறை வந்து இது புதுசாக வந்து முதலமைச்சர் வந்தோன்னு இந்த காவல்துறையை வந்து கட்டமைக்கலை. ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வந்து முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாமே ஏற்கனவே வந்து எப்படி வந்து செயல்பட்டாங்களோ, எப்படி சாதியவாதிகளாக இருந்தாங்களோ, எப்படி வந்து கடந்த முறை ஆட்சி காலத்தில் எப்படி அவங்க வந்து பழக்கப்படுத்தினாங்களோ, கடந்த 20-30 வருஷங்களாக, 50 வருஷமாக, 60 வருஷமாக எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா முதலமைச்சர் தான் இதை வந்து எல்லா இன்ஸ்பெக்டர் லெவலில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கீழே வந்து இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இதை நாங்கள் கேள்வி கேட்டோம்னா வந்து உடனே அது கூட்டணியோட தொடர்பு கொண்டு பேசுகிறது. இல்லை, நீங்கள் வந்து மேல் பாதியில் வந்து எங்களை கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயில் நுழைவு போராட்டம்னா இது கூட்டணியோட தொடர்புபடுத்தி பேசுகிறது. உரிமை வேறு, கூட்டணிங்கிறது வேறு. திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்குன்னு கவலை இருக்கா விசிகாவுக்கு? இல்லை, திமுக ஆட்சியில் மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் நீண்ட காலமாக இந்த தொடர்ச்சியாக இருக்குது. சமூக நீதியை, சமத்துவத்தை பேசக்கூடிய பெரியாரை, அண்ணாவை, அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடிய திமுக கிட்ட இன்னமும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை கொடுங்கன்னு கேட்டு பெற வேண்டிய இடத்துல விசிகா இருக்கு. நான் அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து இன்னமும் வந்து அதுக்கான உரிமையை பேசுகிறதோ இல்லை உரிமையை கொடுங்க அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து
அவர்களும் சேர்ந்து இதை வந்து கவனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இதில் நீங்களும் கவனப்படுத்தணும். ஒரு 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 நேர்மறையாக நாங்கள் எதிர்மறையாக சொல்லலை. அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கவனமே செலுத்தலை அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. இன்னமும் நாங்கள் வந்து போதாமைகள் இருக்கு. போதாமைகள் தோழமை சுட்டலாக போதாமைகளை வந்து நாங்கள் வந்து சுட்டி காட்டணும். போதாமைகளுக்காக போராடுறது அப்படிங்கிறது அது வந்து எங்கள் பாதிப்புலேருந்து பாதிக்கப்பட்டவர்களிருந்து நாங்கள் பேசுகிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் அவங்க தான் பேசணும். எங்கள் தோழமை சுட்டலாக மட்டுமே அதை பார்க்கணும். எங்கள் வீடு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கள் வீடு தான் நாரிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் தான் அதை பேச முடியும். எங்களுக்கு தான் அந்த வலி இருக்குது. அந்த வலியினுடைய கோபம் பல்வேறு வடிவமாக இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய இது ஒரு கூட்டணியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. சனாதன எதிர்ப்பு அணி. இந்த அணியில் நாங்கள் தொடர்வோங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்ககிட்ட ஊசலாட்டம் இல்லை. அதிமுகவும் நீங்கள் திமுகவும் ஒப்பிடுறதே தவறு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதிமுகவை நம்பி நாங்கள் வந்து நட்டாட்டில் நாங்கள் போக முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி வந்து 26 தொடர்வோங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. 26 திமுக கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்திட்டதுனால 5 முனை போட்டி உருவாக வாய்ப்போ திரு விஜய் வரவுக்கு பிறகு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும், அது திமுகவுக்கு லாபம், திமுகவுக்கு லாபம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இரண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை உறுதிப்படுத்தப்பட்டால் திமுக கூட்டணிக்கு இன்னும் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதும் பார்வையாக இருக்குது. எப்படி நினைக்கிறீங்க 26 திமுகவுக்கான வாய்ப்பை? எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய அணி தான் இந்த அணி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஓராண்டுகளில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பல்வேறு சித்து விளையாட்டுகளை முடிச்சுகளை வந்து அவங்க போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க எப்படியாவது வந்து 26 வந்து ஏதாவது ஒரு 10 இடமாவது பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தான். இந்தியா முழுக்க அவங்க அதுக்கான முயற்சியில் செய்வாங்க. இப்போ எப்படின்னா எல்லா ரோலுமே வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து என்ன முளைச்சாலும் இல்லை என்ன செயல் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ரோல் ஏதாவது அவங்க முன்னெடுப்பாங்க. விஜயை சொல்கிறீங்களா? இல்லை, விஜயை நான் அதுக்காக சொல்லலை. அவங்க அதில் லாபம் சம்பாதிக்கணும், அல்லது அதில் வந்து ஒரு காய் நகர்த்தணும், இல்லை அதில் வந்து ஏதாவது வந்து நம்ம இதில் ஆதாயம் தேடணும் தான் நினைப்பாங்க. நான் விஜய் அவர்களுக்கு மனசில் வச்சுட்டு நான் சொல்லலை. எது நடந்தாலும் இப்போ என்ன முளைத்தாலும்னு சொன்னதுனால இப்போ விஜய் முளைக்க தொடங்கியிருக்காரு. அதனால இன்னும் முளைக்கும் நிறையா வந்து இவர் மட்டும் இல்லை, நிறையா இன்னைக்கு வந்து யாராவது உருவாக்குவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம் பேசுகிறதுனால, அண்ணா எம்ஜிஆர் படத்தெல்லாம் பயன்படுத்துறதுனால திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதில்லை? அண்ணாமலை அவர்கள் கூட வந்து அண்ணா படத்தெல்லாம் வந்து ஜெயலலிதா படத்தவோ எம்ஜிஆர் படத்தெல்லாம் நான் போட்டு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அது அவங்க ஒரு தலைவர், எங்களுக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது வந்து தவறில்லை. யாராவது அவங்க வந்து எங்கள் தலைவர் படத்தை ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கான பதில் சொல்லுவாங்க. அதில் விஜய் விவகாரத்தை பொறுத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி தான் அவருடைய செயல்பாடு தான் வந்து அவரை வந்து முன்னிறுத்தும், செயல்பாடு தான் அவரை வந்து தூக்கி நிறுத்தும், செயல்பாடு தான் அவரை வந்து 26 ஒன்றும் அவர் செஞ்சிட முடியாது. 26 வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. 26 வந்து மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அணிதான் வந்து வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியில் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.